ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல வேலுவும் ரோகிணியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரோகிணி வேணும்னு வெறுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி நீ சசி எப்பவுமே சசியை பார்த்தா நீ பயந்துட்டு தான் இருக்க. உன் வீரத்தை சசிகிட்ட காட்டு. அப்ப நான் உன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. உடனே இவனுக்கு செமையா கோவம் வரும். உடனே அப்போ அந்த சசி வருவா. சசி கிட்ட போயிட்டு உடனே பயங்கரமா கத்துறான். உனக்கு என்ன இவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவேன்? நான் சைன் கேட்டா கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்ல, அப்படி என்னடி உனக்கு திமிரு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இந்த பாரிவேலும் தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போகும்போது டக்குன்னு அவளை இழுத்து பிடிச்சி டக்குன்னு அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து ஐயோ என்னை விட விட அப்படின்னு சொல்லிட்டு சசி கத்துறா. அதோட இதெல்லாம் பாக்குற ரோகிணிக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது, நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னோம், இவன் என்ன கழுத்தையே பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. உனக்கு என்னடி திமிரு, வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த வீடே உனக்கு கிடைச்சிருக்காது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட கழுத்தை விட்டு வேண்டையே இந்த பாரிவேலு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கேருந்து போயிடுவா. அதோட இங்க கெத்தா என்ன பண்றான், ரோகிணிட்ட பேசுறதுக்கு வரான். பாத்தியா ரோகிணி, இப்ப என்ன சொல்ற, என் வீரத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியா? அந்த சசிக்கு ஒன்றும் நான் பயந்துட்டு இல்லை, நான் சொல்றதை தான் அவ கேட்டாகணும், அந்த மாதிரி நிலைமையில தான் நான் அவளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே, இதை நான் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயமே போதும் நான் உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு. பட் இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் டைம் தானே நீ இந்த மாதிரி சசி எதிர்த்து பேசியிருக்க. மத்த எல்லா நேரத்துலயும் நீ அந்த மாதிரி பேசு. அது மட்டும் இல்ல, முதல்ல அந்த பேப்பர்ல சைன் வாங்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவனுக்கு கடுப்பாகும், எப்படியாவது அந்த பேப்பர்ல சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதை விட இங்க வேலு சாப்பிடறதுக்காக உட்கார்றான். அப்ப பார்த்தா சசி ஒண்ணுமே தெரியாத மாதிரியே அவனுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு பரிமாறிட்டு இருக்கா. வேலு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் பண்ணியிருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு உள்ளுக்குள்ள செம காண்டாவுது. ஆனா அவ மனசு உள்ளாக்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த பொறுக்கி பையன் நம்மளையே கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது. பட் ஆனா அந்த கோவத்தை இப்ப நம்ம காட்டக்கூடாது, பொறுமையா தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் கிட்ட வெளியில நல்ல விதமா பேசிட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப வன்மத்தை கக்கிட்டு இருக்கா. உடனே இவன் அவ மேல இருக்கிற கோவத்துல ஓவரா சீன் போடாத, ஃபர்ஸ்ட் இங்க எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுவான். அதை விட இங்க ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. சித்தார்த் ஆபீஸ்க்கு வந்திருப்பான். அப்ப பார்த்தா நேகாவை எல்லாரும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ அப்படியே அழுதுட்டு நிக்கிறா. அப்ப கரெக்டா சித்தார்த் வரா. வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து போறான். உடனே நேகா சித்தார்த் இருக்கிற தைரியத்துல இந்த மாதிரி எல்லாரையுமே போல்டா திட்டி விட்டுருவா. உடனே அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களும் போயிடுவாங்க. இதை பாக்குற சித்தார்த்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுவான். அதோட இங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சீமா பிரேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் நல்லபடியா நடந்துச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சீமா பிரேம் வருவாங்க. உடனே பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றா, இந்த மாதிரி இந்த ஆர்டர் நம்ம கரெக்டான நேரத்துல ரிசீவ் பண்ணிட்டோம், அதனால இதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த லட்டுவை சாப்பிட்டு பார்த்தாரு, அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கூட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறா. உடனே இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பணத்தை சாமி முன்னாடி வச்சுக்கிட்டு இது நம்ம குடும்பத்தோட உழைப்பு தான், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்ததுனாலதான் இந்த பணம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றா, நம்ம எல்லாரும் இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் கை நீட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே கை வச்சு இனிமே நம்ம ஒன்னாவே இருக்கணும், ஒன்னாவே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. அப்படி இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற நேரமா பார்த்து சசி அப்படியே கை தட்டிட்டு நிக்கிறா. உடனே அதிர்ச்சியா எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அடேங்கப்பா, என்னை ஏமாத்திட்டு எல்லாரும் இந்த மாதிரி ஸ்வீட் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க தானே போறேன். இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து தெருவுல பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பத்தி கேட்டுடுறா. உடனே சீமாக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சசி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்னோட குடும்பத்தை பத்தி நீ பேசுன, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி திட்டி விட்டுருவா. உடனே சசிக்கு ரொம்பவே கோவம் வருது. உன்னை
ஒன்னத்துக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னாலும் கோவத்துக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்ச இல்ல அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அதோட இவ புலம்பிக்கிட்டே வந்து வேலுவை பார்க்கறதுக்காக போறா. அங்க வேலு வந்து ரோகிணிகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இவ வந்துடுறா. உடனே போனையும் கட் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவ புலம்பிட்டு இருக்கா. இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? லட்டு பிசினஸ் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கா. உடனே இவன் உன் வேலையை பாரு, அவங்க எது பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த வேலு வர வர கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம சொல்றதை கேட்கவும் மாட்டான். நம்மள எதிர்த்து எப்படிலாம் பேசுறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க டெரஸ்ல வந்து ரோகிணி வந்து மனோரஞ்சனிட்ட சொல்லிட்டு இருக்கா. பாட்டி உங்களுக்கு தெரியுமா, வேலு வந்து சசியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டான் தெரியுமா, செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஓகே ஓகே வேலு வரா, நீ வந்து அந்த வேற ஒருத்தவன்ட்டு பேசுற மாதிரி நடி அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி போனை எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. நீ என்ன சொல்ற, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம 2 பேரும் போறோமா, அது எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் தெரியுமா, ஓகே ஓகே இன்னைக்கு நைட்டு நான் வந்துடுறேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் வேலை கேட்டுட்டு இவ எங்க போறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கான். அதோட இங்க ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. சித்தார்த்தோட வேலை எல்லாத்தையுமே பார்த்து அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடுறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த ரோஹிணிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போறான். அப்பதான் ரோகிணி வந்து அவன்கிட்ட கோவமா நடந்துகிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் கோவப்பட்டுட்டு அவளுக்கு கால் பண்ணாம வீட்டுக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா மனோரஞ்சனிட்ட கேக்குறா. ஆமா ரோகிணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இவ எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ வந்து அவனோட பர்ஸ்ல வந்து அவனோட போட்டோ இருக்கும். அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பான். அதோட சசி வந்து இங்க என்ன பண்ணுவா, அவங்கள லட்டு பிசினஸ் பண்ணாங்கல்ல அந்த ஆள்கிட்ட போயிட்டு இவ வந்து 1க்கு 2 ஏத்தி விடுறா. அந்த பரத்வாஜ் ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட நீங்க லட்டு பிசினஸ் வந்து ஆஃபர் வந்து கொடுக்காதீங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க, ஏற்கனவே நான் கொடுத்தேன் ஆனா அவங்க எல்லாமே சொதப்பி அதனால நிறைய பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கே வந்துருச்சு தெரியுமா, இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரினா சொல்லி ஏத்தி விட அந்த ஆளு பயந்து போயிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த சந்தோஷத்தோடயே இவ வந்து கார்ல வந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே வந்து வேலு வந்து ரோகிணியை தேடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. அங்க பார்த்தா ரோகிணி வந்து அந்த இன்னொரு பையன்கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற வேலுக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற எவனோ இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்ட்ல இருக்கா. வேலுவை பார்த்துட்டு ரோகிணியுமே வந்து அவனை கையை பிடிச்சிட்டு ரொம்ப வந்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே ரோட்ல நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப வழியில வர சசி வந்து வேலுவை பார்த்துட்டு இவன் என்ன இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வேலு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே திரும்பி பார்த்து சசி நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு நிக்கிறா. என்கிட்ட என்னமோ ஒரு முக்கியமான விஷயமா வெளில போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற, ஆமா யார பக்கத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அது வந்துன்னு இவன் முடிச்சிட்டு இருக்கான். அவ திரும்பி பாக்குறா. நல்ல வேலை அங்க ரோகிணி இல்ல. ரோகிணி இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட வேலு வந்து உடனே இவளை கண்ணா பின்னாடி திட்டுறான். என்ன எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருப்பியா, நான் வந்து சும்மா வந்து ஒரு வேலை விஷயமா வந்தேன், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா, இப்படிதான் நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் பண்றியா என்ன, ஒழுங்கு மரியாதையா அந்த இந்த மாதிரி தேவையில்லாம வந்து என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு போயிடுறான். இங்க சசிக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா நடக்குது இங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.